வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். இப்போது என்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் வந்து ஜிம்னாஷியம் போகிறேன், நான் நிறையா ப்ரோட்டீன் பார்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் நிறையா சாப்பிட்றேன், அப்படி சாப்பிட்லாமா அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவை கேட்டார். அதுக்கு வந்து அவருக்கு சில அறிவுரைகள் நான் சொன்னேன். அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க, நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து 3 விதமான விஷயங்கள் வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது நம்மளுடைய ஸ்டார்ச் உள்ள உணவுப் பொருள், ப்ரோட்டீனுங்கிறது புரதம், ஃபேட்டுங்கிறது கொழுப்பு சத்து. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து ஒரு 50% 60% வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம அரிசி சாப்பாடு, கோதுமை சாப்பாடு அந்த மாதிரி இருக்கிறது தான் கார்போஹைட்ரேட்ஸ். பொதுவாக நம்ம வந்து ஒரு 20% 25% தான் புரதம் எடுத்துக்கிறோம், புரோட்டீன் அப்படிங்கிறது. ஒரு 10% 15% உள்ள 10% தான் அப்படிங்கிறது கொழுப்பு சத்து. இப்போ புரோட்டீனையே அதிகமாக சாப்பிடும் பொழுது, முக்கியமாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதனால் புரோட்டீன் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக புரோட்டீன் சாப்பிடுவதில் சில சிக்கல்கள் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்க்ளூசிவ் புரோட்டீன் டயட், எக்ஸ்க்ளூசிவ் புரோட்டீன் பார்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் புரோட்டீன் ட்ரிங்க் அப்படின்னு இருந்தால் இதன் காரணமாக ஒன்று, உடம்பில் டீஹைட்ரேஷன் ஆகலாம். ஸோ மிக மிக கவனமாக அதிகமான நீரை உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதன் காரணமாக சில பேருக்கு வந்து இருதயத்தில் கோளாறுகள் வரலாம். இதை நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, நிறைய புரோட்டீன் சாப்பிட்டு உடம்பை இளைக்கும் பொழுது, புரோட்டீன்ஸ் நிறையா சாப்பிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் உடம்பு இளைக்கும் பொழுது ஹார்ட்டினுடைய கண்டக்ஷன் சிஸ்டத்தில் சில சமயங்கள் பிரச்சனைகள் வரலாம். இதில் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஜீரண கோளாறுகள், முக்கியமாக மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், அது வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3. அதனால் இப்போ வந்து அபூர்வமாக இதன் காரணமாக சிறுநீரகத்தில் கோளாறுகள் வரலாம் அப்படிங்கிறது ஒரு சிக்கல். அதனால் எது வேணால் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் புரோட்டீன் அப்படின்னு போகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து அது உணவு ஆலோசகர்கிட்ட அதை கலந்து ஆலோசித்து விட்டு உங்களுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் புரோட்டீன் அதனால் உங்கள் உடல்நலம் பாதிக்காமல் பார்த்துக்கிறதுங்கிறது மிக முக்கியம். புரிஞ்சிட்டிங்களா? இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கோங்க. வணக்கம்.